கோவை மாவட்டம் ஆலந்துறை கிளியகவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆவணி மாதம் 17ஆம் நாள் அன்று மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், குபேர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், சரஸ்வதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை, தீர்க்குடம், முளைப்பாலிகை, தெருவீதி உலாவருதல், முதல் தேவிக்கு முதலாம் கால யாகம் 108 மூலிகையில் நடைபெற்றது. தொடர்ந்து ஆவணி 18ஆம் நாள் அன்று மங்கள இசையுடன் திருமுறை பாராயணம், 2ஆம் கால யாக பூஜை, கோபுர கலசம் வைத்தல், முப்பெரும் சக்தியானவளுக்கு 3ஆம் கால யாகம், தொடர்ந்து மூலவர் பிரதிஷ்டை செய்தல் நிகழ்வு நடைபெற்றது. ஆவணி 19ஆம் நாளான இன்று காலை 4ஆம் கால யாகம் தொடர்ந்து காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள் பீடம் அன்னதான மடாலயம் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் முன்னிலையில் பிரதிஷ்ட ரத்னம் சிவஸ்ரீ SP சிவமணி கண்ட சாஸ்திரிகள் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து மகா அபிஷேகம், விசேஷ அலங்காரம், தீப ஆராதனை நடைபெற்றது. இதனை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் அறக்கட்டளை செட்டுமை தேவராஜ், எஜமானர் சின்ன ஐயாசாமி, எஜமானர் சின்ன ஐயாசாமி, சேஷராஜ், பழனிசாமி, விழா குழு தலைவர்கள் சுப்பிரமணியம் செல்வராஜ், செயலாளர்கள் கார்த்திகேயன் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் தீனதயாளன், அறக்கட்டளை தலைவர் பிரேம் சந்திரகுமார், உபத்தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் விழா கமிட்டியினர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதி MLA SP வேலுமணி, திமுக கோவை மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, ஏர்போர்ட் ராஜேந்திரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், ஆலந்துறை பேரூர் கழக பொறுப்பாளர் ராமமூர்த்தி, நல்லறம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், OK ஸ்வீட்ஸ் நிறுவனர் கருப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மகா அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் தேவாங்க செட்டியார் சமூகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆலாந்துறையில் எழுந்திருக்கும் அன்றை ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு இன்று சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகம் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த கும்பாபிஷேகம் 18 வருடங்களுக்கு பின்பு ஆலாந்துறையிலே அனைத்து மக்களின் ஆதரவுடன், அனைத்து மக்களின் பக்தி உணர்வுடன் எழுந்தருளி உள்ள நமது அன்னை சௌடேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம் நிறைவேற்றுள்ளது. கும்பாபிஷேகம் நிறைவேறும் போது சிறப்பான முறையில் நல்ல மழை பெய்திருக்கு. இது எல்லாம் எதிர்பாராது இந்த ஊரின் மேல சுபிட்சமா இருக்கிற ஒரு நம்பிக்கையை அன்னை சௌடேஸ்வரி இன்னைக்கு கொடுத்துருக்கிறதாக நாங்க மனப்பூர்வமா நம்புறோம். அந்த அளவுக்கு நாங்களே வந்து மனப்பூர்வமா அன்னை சௌடேஸ்வரி கோயிலுக்கு கொடுத்து சிறப்பா விழா எடுத்து நல்லபடியா நடத்தி பொதுமக்களுக்கு நாங்கள் நல்லபடியா இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாண்டுரங்கன் தலைமை ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது திருப்பணியில் ஈடுபாடு கொண்டு இருக்கிறேன். இந்த ஆலாந்துறை ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலானது மிகவும் பழமையானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததுமான ஒரு திருக்கோயிலாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்று 4/9/2025 அன்று ஆலாந்துறை ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலை முழக்கு விழா, கும்பாபிஷேக திருவிழா ஊர் பொதுமக்கள், தேவாங்க சமூக பொதுமக்கள் மற்றும் இதர சமுதாய மக்களும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாகவும் இன்று சிறப்பாக இவ்விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவிற்கு வருகை தந்த அனைவருடைய சார்பாகவும் வருக என்று வரவேற்கிறோம். கார்த்திகேயன், கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்க வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வர்றேன். இது எங்களோட சமுதாய கோவில். இந்த கோவில் மிகச்சிறப்பாக 100 வருஷத்துக்கு மேல இந்த கோவில் 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் வந்து இப்ப இந்த 40-50 வருஷமா இதைய பாரம்பரியமா இதைய கட்டி காத்து பண்ணிட்டு இருக்கிற நாங்க ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. இந்த கோவில், இந்த அம்மன் சவுண்டம்மனை வேண்டுறவங்க அத்தனை பேருமே எங்க சமுதாய மக்களுமே, பக்கத்துல இருக்கிற மற்ற சமுதாய மக்களுமே எல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. வேண்டுறவங்களுக்கு வரங்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்கா. நம்ம 18 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த கும்பாபிஷேகத்தை மிக விமர்சையா நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு
கிட்டத்தட்ட 6 மாத காலமா கடின உழைப்பு மூலமா இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வை நாங்க பண்ணி முடிச்சிருக்கிறோம். அதாவது வழக்கமா எல்லாருமே அன்னதானங்கிற ஒரு நாள் மட்டும்தான் போடுவாங்க. பட் நாங்க அப்படி இல்லை, 1/4/2025 1/9/2025 ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டு வரைக்குமே அன்னதானம் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவங்களை நாங்க சாப்பிட வைக்கணும்ட்டு அந்த அளவுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்து போய் முடிஞ்சிட்டு இருக்கு. எங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுக்கு இத்தனை நாள் இந்த மழையே கிடையாது. இன்னைக்கு அருமையான மழை பெய்ஞ்சு மாணவர்கள் எல்லாம் எங்களை வாழ்த்துற அளவுக்கு ரொம்ப அற்புதமா பண்ணி நடந்துட்டு இருக்கிறது. எல்லாருமே இந்த அம்மனை தரிசனம் பண்ணி வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். அவளை வந்து வேண்டினா போதுங்கிற அளவுல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த விழாவை இந்த ஊர் 18 பட்டி இந்த ஊர் மக்கள் பேரூருக்கு மேற்க ரொம்ப விமர்சையா நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாருமே இதுல வந்து கலந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் நன்றிகளையும் தெரிஞ்சுக்கிறோம்.